கேரளா ஏடிஎம் கொள்ளையர்கள் குறித்து விசாரணை நிறைவு பெற்றதாகவும் தேவைப்படும் பட்சத்தில் நீதிமன்றம் மூலம் விசாரணையில் ஈடுபட உள்ளோம் எனவும் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார். கொள்ளையர்கள் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏடிஎம் நிலையங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது சிக்கியுள்ள கொள்ளையர்களுக்கு கிருஷ்ணகிரி ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு உள்ளதா என்கின்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறினார். திருச்சூர் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இன்வால்வ் ஆனது 7 பேர் தான். அந்த 7 பேருமே வந்து நம்ம நேற்று இது பண்ணிடுவோம். இதில் இருக்கவங்க கிருஷ்ணகிரி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து எங்களுக்கு தெரியல. அவங்க விசாரிச்சுட்டு இவங்ககிட்ட இருந்து தகவல் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க ஃபர்தராக வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. இவங்கள மாதிரி வேற யாரெல்லாம் வந்து அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஃபோட்டோகிராஃப் வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு இவங்களை வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கு. இப்போ நம்மளோட ஏடிஎம் சென்டர், எல்லா ஏடிஎம் சென்டர்லையும் அவங்க பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து நிறைய பொறுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி கேமரா பொறுத்திருக்காங்க, அந்த அலாரம் சிஸ்டம் வச்சிருக்காங்க, ஸ்மோக் டிடெக்ஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. பட் வச்சிருந்தாலும் அது வந்து சரியான விதத்துல ஃபங்க்ஷன் ஆகுதா, அதுல வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கேள்விக்குறி வந்து இருக்கு. அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் அடிக்கடி வந்து அதை மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ வந்து அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம முக்கியமான இடங்கள்ல நாங்க செக்யூரிட்டி பிசிக்கலா வந்து மேன் பவர் வந்து போட சொல்லி வந்து அவங்களுக்கு அறிவுறுத்திருக்கோம்.